இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலே உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். பிறந்த நாளை, திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலும் கூட நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ பாடுகள், பிரச்சனை வழியாய் கடந்து வந்து கொண்டு இருக்கிறோம். அதுபோல தான் வட மாநிலங்களும் மிஷினரிகளுக்காக விசேஷித்ததமாக இந்த நாளில் ஜெபித்து கொள்ளுங்கள். அவர்கள் பிரச்சனைகள் மத்தியில், பாடுகள் மத்தியில் இந்த நாளில் ஊழியம் செய்து கொண்டு இருக்கிறாங்க. அவங்களுடைய ஊழியங்களை ஆசீர்வதிக்கப்படும்படியாய் ஜெபித்து கொள்ளுங்கள். அவருடைய சுகத்திற்காக, அவருடைய பாதுகாப்பிற்காக விசேஷித்ததமாய் ஜெபித்து கொள்ளுங்கள். இந்த நாளிலும் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய பெரிய காரியங்களை அவர் செயல்படுத்தும்படியாய் கடந்து வந்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ இருள்கள் வழியாக வெளிச்சமே இல்லாத ஒரு பாதை வழியாய் நாம் கடந்து வந்திருக்கலாம். தேவன் இந்த நாளிலே நமக்கென்று சொல்லி ஒரு வெளிச்சத்தை உதிக்க பண்ணுகிறவராய் இருக்கிறார். என்னுடைய எதிர்காலம் எப்படி ஆகுமோ என்று சொல்லி நீங்கள் யோசித்து கொண்டு இருக்கலாம். இந்த நாளில் உங்களுடைய எதிர்காலத்தை ஆண்டவர் ஆசீர்வதிக்கப் போகிறார். உங்களுடைய எதிர்காலம் ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா இருள்களையும் அவர் மாற்றி ஒரு வெளிச்சத்தை உதிக்க பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்தா சொல்கிறாரு, மகனே மகளே, உன் எதிர்காலத்தை நான் ஆசீர்வதிக்கப் போகிறேன். உன் எதிர்காலம் ஆசீர்வாதமாக இருக்க போகிறது என்று சொல்லுகிறார். வாசிக்கிறேன் கேளுங்க. 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். கர்த்தராகிய தேவரீர் என் விளக்காய் இருக்கிறீர், கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குகிறவர். இங்கே பார்க்குறோம், கர்த்தராகிய தேவரீர் என் விளக்காய் இருக்கிறீர், என் இருளை வெளிச்சமாக்குகிறீர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆம் பிரியமான சகோதரனே, சகோதரியே, கர்த்தர் உடைய வாழ்க்கையை விளக்காய் இருக்கும்போது உடைய இருள்கள் அனைத்தும் மாறி போகும். இன்றைக்கு உங்களுடைய எதிர்காலத்தை குறித்து நீங்கள் அதிக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்கலாம். என்னுடைய குடும்பம் ஏழ்மையான நிலைமையில் இருக்கிறது, என்னுடைய நிலைமை எதிர்காலமும் இப்படி தான் இருக்குமா, நான் என்ன செய்ய அப்படின்னு சொல்லி நீ யோசித்து கொண்டு இருக்கலாம். ஏன்னா கர்த்தராகிய தேவன் உங்களுக்கு விளக்காய் இருக்கிறபடியினாலே உங்கள் வாழ்க்கையில் உங்களுடைய எதிர்காலம் சிறப்பாய் மகிழ்ச்சியாய் அமையப் போகிறது. உங்களுடைய எதிர்காலத்தை ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படியாகவே அவர் விளக்காக உங்களுடைய குடும்பத்திற்குள்ளாய் கடந்து வந்திருக்கிறார். இந்த நாளில் உங்களுடைய பிள்ளைகளுக்குள்ளாக அவர் கடந்து வந்திருக்கிறார். உங்களுடைய எதிர்காலம் ஆசீர்வதிக்கப்பட போகிறது. இந்த நாளிலே நீங்கள் எதையெல்லாம் குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறீர்களோ அந்த காரியத்திலே தேவன் விளக்காக இருந்து ஒரு வெளிச்சத்தை கொடுத்து உங்களுடைய குடும்பத்திற்கு இருள்களை எல்லாம் அவர் மாற்றப் போகிறார். ஏன்னா அவர் தான் உங்களுடைய குடும்பத்திற்கு விளக்காக இருக்கிறார். அநேகர் சொல்லுவாங்களே, குடும்பத்தின் குத்து விளக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அவள் வந்த பிறகு தான் எங்களுடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பிள்ளை பிறந்த பிறகு தான் எங்களோட குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த உலகத்தில் இருக்கிறதிலும் பெரியவர் இந்த நாளிலே உங்களுக்கு விளக்காய் இருந்து ஆண்டவர் உங்களை வழி நடத்தப் போகிறார். 7 பொன் குத்து விளக்கில் நடுவில் விழாவுகிறவர் இன்றைக்கு உங்களுக்கு விளக்காய் இருந்து உங்களுடைய விளக்கை எரியச் செய்கிறவராக இருக்கிறார். ஏன்னா அந்த இருளெல்லாம் மறையும்படியாக அவர் விளக்காய் இருந்து இந்த நாளில் வெளிச்சத்தை கொடுத்து உங்களுடைய குடும்பத்தை பிரகாசிக்க பண்ண போகிறார். ஏன்னா எந்த இடத்துல நீங்கள் முடங்கி கிடக்கீங்களோ அந்த இடத்துல தேவனுடைய வெளிச்சம் உதிக்கும் போது, ஆண்டவர் அந்த இடத்துல கடந்து வரும்போது உங்களுடைய சுற்றி இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் மாறி போய்விடும், எல்லா வேதனைகளும் மாறி போய்விடும், எல்லா கண்ணீர்களும் மாறி போய்விடும். ஏன்னா அவருடைய கண்ணீர்களை எல்லாம் அவர் திருப்தியில் வைத்திருக்கிறபடியினாலே இந்த நாளில் உங்களுடைய ஜெபத்திற்கு அவர் பதில் கொண்டிருக்கிறவராய் கடந்து வருவார். உங்களுடைய எதிர்காலத்தை குறித்து, உங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து நீங்கள் பயந்து கொண்டிருக்கலாம். அவர் விளக்காக இருந்து உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வழி நடத்தி அவர் ஆசீர்வதித்து உயர்த்துவார். பயப்படாதீங்க, நான் உன் பரிகாரிய கர்த்தர் என்று சொன்னவர் இந்த நாளிலே உங்களோடு கூட இருந்து செய்யும் காரியம் மிகவும் அதிசயமாக இருக்கும். கண்களை மூடி ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துறையா. இந்த நாளிலும் உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே நீர் பெரிய காரியங்களை செயல்படுத்தப்படுற தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. இந்த நாளில் இவர்கள் எடுத்த காரியங்களிலே வெற்றி பெற உதவி செய்யுங்க. இவருடைய வாழ்க்கையில் இருக்க இருள்கள் அனைத்தும், அந்த தரித்திர நிலைமைகள் அனைத்தும்
சரீரத்தில் இருக்க பலவீனங்கள் அனைத்தும் இயேசுவின் நாமத்தினால் மாறி போகும்படியாய் ஜெபிக்கிறேன் ஏசப்பா. இந்த நாளிலும் பிறந்த நாளை திருநாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் ஏசப்பா. இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொன்ன வார்த்தையின்படி இன்று முதல் உடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன்.